வணக்கம். பாட்டி சொல்லி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலிருந்து பொது தகவல் அலுவலர்களுக்கு அனுப்பக்கூடிய விசாரணை அறிவிப்பு கடிதத்தை பற்றின விவரங்களை பார்க்கலாம் வாங்க. பொது தகவல் அலுவலருக்கான விசாரணை அறிவிப்பு கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை முதல்ல நான் வாசிச்சிட்றேன். அதிலிருந்து உங்களுக்கு சரியான ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு தகவல் ஆணையம், எண் 19, அரசு பண்ணை இல்லம், பேட்டை, நந்தனம், சென்னை 6,35,000. தொலைபேசி எண் 044-295-15590. வழக்கு எண் SA 140/SCIC/2022. பொது தகவல் அலுவலர்களுக்கான விசாரணை அறிவிப்பு. நோட்டீஸ் ஆஃப் என்கொயரி டு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஆணையத்தின் முன்பாக திரு சே. பாக்கியராஜ் என்பவரால் தகவல் பெறும் உரிமைச் சட்டப்பிரிவு 19(3)/18(1) கீழ் மேல்முறையீடு புகார் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரருடைய தகவல் பெறும் உரிமைச் சட்டப்பிரிவு 6(1) மனு நாள் 3/6/2022. இவ்வாணையம் இம்மனுவின் மீது தமிழ்நாடு தகவல் ஆணையம் மேல்முறையீட்டு நடைமுறை விதிகள் 2012 விதி 5 கீழ் விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்து தாங்கள் விளக்கம் அளிப்பதற்கு ஏதுவாக இவ்வறிவிப்பினை தங்களுக்கு அனுப்ப ஆணையம் உத்தரவிட்டுள்ளதால் தாங்கள் பிளாக் எண் 19, அரசு பண்ணை இல்லம், பேட், நந்தனம், சென்னை 6,35,000 உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முன்பாக 20/6/2024 அன்று முற்பகல் 10:30 மணிக்கு நேரடியாக ஆஜராகுமாறு உத்தரவிடப்படுகிறது. விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அலுவலர்கள் கீழ்கண்டவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் 2 பிரிவுகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 1, 2ன்னு சொல்லி பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1ல் பார்த்தீங்கன்னா, ஆணையத்தால் அழைக்கப்பட்ட அலுவலர் தமிழ்நாடு தகவல் ஆணையம் மேல்முறையீட்டு நடைமுறை விதிகள் 2012 விதி 8 படி தவறாமல் ஆணையத்தின் முன்பாக நேரில் ஆஜராக வேண்டும். இரண்டாவதாக பிரித்து வைக்கப்பட்டுள்ள விஷயங்களில் பார்த்தீங்கன்னா A to I வரை இருக்குது. அது என்னவென்றால், ஆஜராகும் அலுவலர் கீழ்கண்ட ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. தகவல் பெறும் உரிமைச் சட்ட பிரிவு 6(1) கீழ் அளிக்கப்பட்ட மனுவின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் மூலக்கோப்பு. மேல்முறையீடு புகார் தொடர்புடைய அனைத்து ஆவணங்கள் மற்றும் பதிவுறுக்கள். பதில் அனுப்பப்பெற்றிருப்பின் அனுப்புகை பதிவேட்டின் உரிய பக்கத்தின் சான்றொப்பமிட்ட ஒலிநகல். தகவல் பெறும் உரிமைச் சட்ட மனுக்கள் பதிவேடு RTI ரிஜிஸ்டர். தகவல் பெறும் உரிமைச் சட்ட பிரிவு 5(5) படி பொது தகவல் அலுவலர் வேறொரு அலுவலரின் உதவி கோரியிருந்தால் அந்த கடித நகல் மற்றும் அவ்வலுவலரின் பெயர், பதவி மற்றும் அவரின் தற்போதைய பணியிட விபரம். தகவல் பெறும் உரிமைச் சட்ட பிரிவு 6(3) படி பொது தகவல் அலுவலர் பிரித்தொரு பொது அதிகார அமைப்பிற்கு மனு மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த கடித நகல் மற்றும் அவ்வலுவலரின் பெயர், பதவி, அவரின் தற்போதைய பணியிட விபரம் மற்றும் அவரால் பெறப்பட்ட பதில் நகல். மனுதாரர் பதில் அனுப்பப்பெற்றிருப்பின் அதனை பெற்று கொண்டமைக்கான மனுதாரரின் ஏற்பளிப்பு. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விலக்களிக்கப்பட்ட இனங்கள் தவிர்த்து மேல்முறையீட்டுதாரருக்கு வழங்கலாம் என பொது தகவல் அலுவலரால் கருதப்படக்கூடிய தகவல்களின் சான்றிட்ட நகல்கள். மனுதாரர் 6(1) கீழ் மனு அளித்த நாள் முதல் இன்றைய நாள் வரை பொது அதிகார அமைப்பில் இருந்த பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் ஆகியோரின் பெயர் மற்றும் விவரங்களுடன் ஆணையத்தின் முன் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஆணையத்தின் உத்தரவுகள் மனுதாரர், பொது தகவல் அலுவலர் மற்றும் தொடர்புடைய நபர்களுக்கு சாதாரண அஞ்சலில் அனுப்பப்படும். ஆணையத்தின் உத்தரவு tnsic.gov.in/judgment என்ற வலைதளத்திலும் பார்வையிட்டு பதிவிறக்கம் செய்யலாம். பயணப்படி தினப்படி ஆணையத்தால் வழங்கப்பட மாட்டாது. விசாரணையில் ஆஜராகும் பொது அதிகார அமைப்பின் பிரதிநிதி பணியில் உள்ளதாக கருதப்படுவார். குறிப்பிட்ட விசாரணை நேரத்திற்கு அரை மணி நேரம் முன்பாக சம்பந்தப்பட்ட அனைவரும் ஆஜராக வேண்டும்.
விசாரணைக்கு நேரில் ஆஜராகும் பொது தகவல் அலுவலர் உரிய அடையாள அட்டையுடன் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. விசாரணை கூடத்தின் உள்ளே கைபேசி மற்றும் புகைப்பட கருவி பயன்பாடு அனுமதிக்கப்பட மாட்டாது. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முத்திரையிடப்பட்டு என்னால் இந்த 3/6/2024 அன்று ஒப்பமிடப்பட்டது. ஆணையத்தின் உத்தரவுப்படி பதிவாளருக்காக முத்திரை வழக்கு எண் SA 140/40/SCIC 2022 பொது அதிகார அமைப்பு பொது தகவல் அலுவலர் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் விழுப்புரம் நகல் மனுதாரர் திரு சே. பாக்கியராஜ் தந்தை பெயர் சந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கரடுச்சித்தூர் போஸ்ட் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல் 7094297412 என்று பொது தகவல் அலுவலருக்கான விசாரணை அறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தலைமை தகவல் ஆணையருடைய அலுவலகத்துடைய பணியாளர்களால் அனுப்பப்பட்டது. இதே போன்று மேல்முறையீட்டாளருக்கான விசாரணை அறிவிப்பு கடிதமும் அங்கிருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. பொது தகவல் அலுவலருக்குரிய விசாரணை அறிவிப்பு மற்றும் மேல்முறையீட்டாளருக்கான விசாரணை அறிவிப்பும் ரெண்டுமே சேர்த்து தான் அந்த வழக்குக்குரிய அறிவிப்பாக அனுப்புகிறாங்களே தவிர, ஆனால் டி பிரிவில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டாளருக்கான விசாரணை அறிவிப்பு கடிதத்தை மட்டும்தான் மேல்முறையீட்டாளருக்கு அனுப்புகிறாங்க. பொது தகவல் அலுவலருக்கு பார்த்திங்கன்னா அவருக்குரிய கடிதத்தை மட்டும்தான் அனுப்புகிறாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு பார்த்திங்கன்னா டி பிரிவில் இருந்து எதுவும் வெளிப்படைத்தன்மையாக வெளியிடவில்லை என்பது தெரிய வருகிறது. டி பிரிவிலிருந்து மேல்முறையீட்டாளருக்கான விசாரணை அறிவிப்பு எனக்கு வரப்பெற்ற விவரங்களை பற்றிய விவரங்களை அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.